Hi viewers, welcome to aathusamayal. இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். தேங்குழல் எப்படி பண்ணுறதும் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அவல் எடுத்துட்டா போதும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவல் வந்து இதிலே நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா தனியாக கூட ஊற போட்டு அதை அப்படியே நீங்கள் பிழிஞ்சு இதில் போட்டு அரைச்சிடலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அரிசி வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஊறியிருக்கணும். இப்போ இது ரெண்டும் வந்து நல்ல மையாக அரைக்கணும். ஆனால் நிறைய தண்ணி விட்டுடாதீங்க, ஏன்னா நம்ம வெல்லம் போட்டு நம்ம வந்து பணியாரம் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அந்த கொஞ்சம் கெட்டி பதம் இப்போ நான் அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த கெட்டி பதம் இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காவும் நீங்கள் தூவிக்கோங்க. வெல்லம் ஏலக்காய் இதில் தூவிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பல்லாக நறுக்குன வந்து தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சின்ன சின்னதாக வந்து தேங்காவும் நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக அந்த கரையிறதுக்கு அந்த தண்ணி விடுங்க, நிறையா விட்டுற வேண்டாம். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்க்க நீங்கள் இப்போது கரைச்சி இப்போ வெடிக்கட்டுற வேண்டியதாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து தண்ணியாகிடும். இப்போ இந்த அயன் பணியாரக்கல் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து அப்படியே வெடிக்கட்டிக்கலாம். இப்போ ஆனால் பாருங்கள், இது தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி சில்வர் ஃபில்டர் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வெல்லம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் போதும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டும். அதனால் நீங்கள் வந்து அதாவது பாகு வெல்லமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய் அப்பமாக கூட நீங்கள் இதை வார்த்து எடுக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடி நான் தூவியிருக்கேன், பட்டு இதில் வந்து உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ இதில் வந்து ஏலக்காய், நீங்கள் வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டுலாம். வெல்லம் மட்டும், ஸ்வீட் மட்டும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும். பிகாஸ் அது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒட்டும், உங்களுக்கு அதிகமாக போயிடுதுன்னா ஒட்டும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அழகாக திருப்ப வருது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம போடலை. நீங்கள் வந்து ஊற வைக்கிற டைமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அவல் சேர்க்கணும். அதனால் நான் வந்து இப்படி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள். தேங்குழல் எப்படி பண்ணுறது இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு வச்சு ஈஸியாக தேங்குழல் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் வந்து இந்த அரிசி மாவு வந்து நான் அப்படியே ரெடிமேட் பர்ச்சேஸ் பண்ண மாவு இல்லை, நீங்கள் ரேஷன் அரிசி எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு கடையிலேயே விற்கிது. அதுக்கு நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு அதில் நல்லா கசக்கி இந்த மாதிரி போடுங்க. நல்லா உங்களுக்கு அரோமா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் நான் வந்து லைட்டாக உருக்கி இதில் விட்டுருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த மாவு நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் சலிச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போது வந்து ஏதாவது திப்பியாக இருந்தாலும் அது வந்து மாவில் கலக்காமல் இருக்கும். இஃப் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மாவை வந்து லேசாக வறுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. இந்த 2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இட்ரச்ச உங்களுக்கு, அதாவது முறுக்கு வந்து நீங்கள்
அச்சில் போட்டு இடுறீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்தது, தேங்குழல் சரியாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு அது அப்புறமா நீங்கள் வந்து இட்டு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உதிரியாக வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அச்சில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி இட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் வந்து நீங்கள் பச்சையாக வந்து குக்கிங் ஆயிலோ ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். காஞ்ச எண்ணெய் அதில் படக்கூடாது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் கொஞ்சம் இட்டுக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி நம்ம இட்டுக்கலாம். சலசலப்பு அந்த பபிள்ஸ் வந்து நிற்கிற வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். இப்போ பாருங்கள், கலர் கூட சேஞ்ச் ஆகலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு கிறிஸ்பாக. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.